பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ்ல இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில தண்ணி நல்லா கொதிக்கும்போது உப்பு சேர்த்துட்டு பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணிய நல்லா வடிச்சிட்டு தனியா வச்சுக்கோங்க. மிக்ஸர் ஜார்ல எள்ளு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகா, கொஞ்சமா முந்திரி பருப்பு, தேங்காய் சேர்த்து கொர கொரப்பா அரைச்சதுக்கப்புறமா தயிர் சேர்த்து நல்லா மழமழன்னு அரைச்சுக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெயும், பட்டரும் சேர்த்துட்டு பொடியா நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து குடமிளகாவும், தக்காளியும் சேர்த்து கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை சேர்க்க போகிறோம். விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்சர் ஜாரில் வாஷ் பண்ணி அதில் ஒரு 2 கப் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்போது மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் கசூரி மெத்தியும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை.